ஃபேமிலி மேன் சீரீஸாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ இந்த கிங்டம் படமாக இருக்கட்டும், இதில் சித்தரிக்கப்படும் தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் வந்து மிக தவறானது. அப்போ நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய வரலாறை நம்மளே சொல்லலை அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்னொருத்தர் யாராக எடுக்கும்போது அது வந்து மிக தவறாக வந்து சித்தரிக்கப்படுது. நான் வில்லனா நெகட்டிவாக பண்ணியிருக்கேன். நான்மகள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக என்னெல்லாம் இந்த நான்மகள்லாம் பார்க்குறப்போ மண்ணெல்லாம் வாரி தூத்திருக்காங்க. தமிழ் மக்கள், இங்கே உள்ள மக்கள் மண்ணை வாரி தூத்திருக்காங்க. அதனால கூட டிலே ஆகிருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் வாங்கல. எந்த வார்த்தை என்ன கொண்டுச்சுன்னு தெரியல. யாரடி நீ மோகினி, கணேஷா இல்லை சிலம்பாட்டம் வில்லேஜரா? கணேஷ். ஆமாம், இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது வந்து சிங்கிள் டேக் அண்ணா பண்ணது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோன் பூத்தில் நின்று அண்ணா பேசியிருப்பார்ல, ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட். அது இவர் தான் காட்டி கொடுத்துருப்பாருன்னு சொல்லி ரொம்ப நேரம் நம்மளை ஒரு இதுக்கு கொண்டு போவாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. அதுக்கு அந்த கேரக்டர் ஒத்துக்கணும்ல, அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதாவது அவர் வந்து அரசியலில் என்ட்ராகி பெரிய கேப் விழுந்ததுக்கு அப்புறமா நடித்த ஃபர்ஸ்ட் படம் அது. இந்த காரில் ஏறும்போது இதெல்லாம் எங்கே வாங்கினது, எல்லாம் சின்னமாட்டா வாங்கி சாப்பிட்டதான்னு சொல்லி ஒரு டயலாக் வாண்டடா அவங்களே பேசி இது பண்ணுவாங்க. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் லைஃபுக்கு தெரிஞ்சும் அவர் வந்து அந்த டயலாக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ திருவள்ளுவருக்கு நம்ம தான் ஒரு ஃபேஸ் கொடுத்தோம். ஆனால் திருவள்ளுவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உண்மையான கலர் கூட ரீசெண்டாக கொடுத்தாங்க. அதான் சொல்கிறேன், அந்த காவி கலர் கொடுத்துருப்பான். ஐயோக்கிய பேர். இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னும் போது முதலாக இயக்குனர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன இருக்குன்னா, எங்கே எந்த ஒரு தைரியம் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு தான் கேட்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடியே மேதக எடுத்துட்டீங்க, அதனால் எங்களுக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை இந்த மாதிரி ஒரு படைப்பு உங்ககிட்ட இருந்து வர்றது. இருந்தாலும் மேதகு நம்ம பண்ணிட்டோம், அது வேற ஒரு வாழ்வியலை சொல்லுது, வேற ஒரு வலி உணர்வை சொல்லுது. ஸோ சல்லியர்கள் என்ன கடத்த போகுது நமக்கு? சல்லியர்கள் வந்து தமிழர்களுடைய அறம் சார்ந்த வரலாறை கடத்தும். அது போர் என்றாலும் அங்கே வந்து தமிழர்கள் எவ்வளோ அறத்தோடு செயல்பட்டாங்கன்ற அந்த வரலாறை நமக்குள்ளே கடத்தும், அந்த ஒரு உணர்வை கடத்தும்னு நான் நம்புகிறேன். கருணாஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் ப்ரெஸ் மீட்டில். அதாவது என் பையன் தான் மியூசிக் பண்ணான், அவன் போகும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கேப்பா, லவ் சீன்ஸ் இருந்தாலும் அதுலேயும் அவங்க வந்து அவங்க இனத்தை பற்றி, அவங்க நாட்டை பற்றி, அவங்க மண்ணை பற்றி, இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் அவர் கொடுத்துருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு காதலில் கூட வந்து எந்த அளவுக்கு மண் சார்ந்த, இனம் சார்ந்த ஒரு அறம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எங்கேருந்து நீங்கள் கையாள கற்றுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு எங்கேருந்து உங்கள் அந்த தூண்டுதல் இருக்கும் இல்லையா, அது எங்கே ஆரம்பிச்சது? இல்லை, இதை வந்து நான் இதை ஒரு தைரியம் அப்படிலாம் சொல்கிறதோட இதை வந்து நான் வந்து கடமையாக நினைக்கிறேன். இதை நம்ம செஞ்சே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்களில் நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், இந்த டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இந்த அச்சு ஊடகங்கள், அது மூலயமா வரக்கூடிய அந்த புத்தகங்களை தாண்டி நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் மீடியா தான் நெக்ஸ்ட் லெவல் போகுது. அப்போ இந்த டிஜிட்டல் மீடியாவில் நம்மளுடைய அறம் சார்ந்த வாழ்க்கையை வந்து இப்போ நம்ம பதிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக பார்க்குறேன். அது என்னோடய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இதை செய்கிறதுக்கான நோக்கங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம செய்யலைன்னா வேறு யாராவது செய்ய வந்தாங்கன்னா, அதாவது இந்த இனம் இல்லாதவர்கள் வேறு யாரும் செய்ய வந்தாங்கன்னா அதை தவறாக செஞ்சுருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அது வந்து இந்த இனத்துக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஃபேமிலி மேன் சீரீஸாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ இந்த கிங்டம் படமாக இருக்கட்டும், இதில் சித்தரிக்கப்படும் தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் வந்து மிக தவறானது. அப்போ நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய வரலாறை நம்மளே சொல்லலை அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்னொருத்தர் யாராக எடுக்கும்போது அது வந்து மிக தவறாக வந்து சித்தரிக்கப்படுது. அதை முறியடிக்கிறதுக்கு நம்மளே முதல்ல இதில் இறங்கி இந்த விஷயங்கள் எல்லாமே பதிவு பண்ண ஆசைப்படுறோம். அவ்வளோதான். ஓகே. இல்லை, எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறதே கஷ்டம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும்போது அது எந்த விஷயத்துலையும் தவறாக போயிடக்கூடாதுன்ற ஒரு கவனம் இருந்திருக்கும். ஆமாம். ஸோ நம்ம பார்த்தது, நம்ம கேட்டது, அதை தாண்டி நம்ம R&D பண்ணோம் இல்லையா, அங்கே என்ன நடந்தது, ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதைக்களம் வேறையாக இருந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு படமாக எடுத்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது அதோட R&D பற்றி சொல்லுங்கள். இல்லை, இதுக்கான தேடல்கள் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமரம் மருத்துவம் அந்த புத்தகத்துலேருந்து
அதில் இருந்த கட்டுரையில் தான் இப்போ நம்ம அதுலேருந்து அந்த காட்சி அமைப்புகளை தான் இப்போ நம்ம வந்து கதையாக மாற்றிருக்கோம். அங்கே நடந்த அந்த சம்பவம் அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து இதை மொத்த கதையாக மாற்றி இதை ஒரு முழுநீள திரைப்படமாக கொண்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த போர்க்களத்துக்கு நடுவில் நடந்த இந்த மருத்துவ சேவை. அப்போது அதை தேடி தான் என்னோட முழு நீங்கள் சொன்ன அந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து ஃபுல் R&D அங்கே தான் பண்ணோம் நாங்கள். அப்போது என்னெல்லாம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அடிபட்டு வர்ற பையனை எங்கே வச்சு காப்பாற்றிருப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி செட்டப் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாடுகளில் ஒரு சர்வதேச இராணுவமாக ஒரு இராணுவத்தை எப்போ அங்கீகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவ பிரிவில் வந்து ஒரு மருத்துவ பிரிவு இருக்கணும். ஒரு சர்வதேச இராணுவமாக உருவாகணும் அப்படின்னா இந்த மருத்துவ பிரிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இயக்கத்தில் வந்து ஒரு சர்வதேச இராணுவ கட்டமைப்பு தான் இருந்தது. அதுலேருந்து அந்த மருத்துவ பிரிவு நோக்கி தான் எங்களுடைய எல்லா ஆராய்ச்சிகளுமே இருந்தது. அப்போது அதுக்கு தேவையான தகவல்கள்லாம் எங்களுக்கு அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சது. இது சேகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இதெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறு. அப்போ அதை மீட்டு உருவாக்க சொன்னால் அது எங்கேயாவது சிதையுண்டு கிடக்கும். இப்போ எங்கள் கையில் கிடைச்ச அந்த புத்தகங்கள் மாதிரியோ அங்கங்கே ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்படி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் எங்களோட கற்பனையில் நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான தேடல் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்தோம். என்ன மாதிரி கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நாங்கள் உங்களுடைய படங்கள் பார்த்துருக்கோம். ஒரு வில்லனாவோ இல்லை வந்து ஒரு ஹீரோ கூட வரக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராவோ மாதிரியான படங்கள் பார்த்துருக்கோம் உங்களுடைய. ஸோ சல்லியர்களை என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க? நான் வில்லனா நெகட்டிவாக பண்ணியிருக்கேன். நான்மகள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக என்னெல்லாம் இந்த நான்மகள்லாம் பார்க்குறப்போ மண்ணெல்லாம் வாரி தூத்திருக்காங்க. தமிழ் மக்கள், இங்கே உள்ள மக்கள் மண்ணை வாரி தூத்திருக்காங்க. அதனால கூட டிலே ஆகிருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் வாங்கல. எந்த வார்த்தை என்ன கொண்டுச்சுன்னு தெரியல. கேப்பு நம்ம நல்ல படங்கள் அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் நான் நினைக்கிற படங்கள் இருக்குல்ல, ஒரு நல்ல அறம் சார்ந்த ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் இந்த படம் சல்லியர்கள் பண்ணுறதுக்கு இத்தனை காலம் நீ எடுத்துக்க அப்படின்னு அவர் கடவுள் சொல்லியிருப்பார் போல். ஏன்னா நான் மகளை ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணிவிட்டு இந்த படம் பார்க்கும்போது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படம். ஒரு நல்ல விஷயம் வந்து நல்ல விஷயத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த விஷயம்லாம் தெரியலப்பா, ஏன்னா அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுண்ணா, இப்படிலாம் நடந்துச்சானா, இன்னும் இப்போ உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து புரிதலுக்கான ஒரு படம். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னா அது வந்து அவங்க வாங்குகிற சம்பளமோ எதுவுமே இருக்காது, மக்களோட கைத்தட்டு அந்த விசில் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த நாங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துட்டோம். கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க நான் தலைவரை நம்புறேன்ட்டு. ஸோ அதுக்கான அந்த ஒரு வசனத்துக்கான ஒரு வரவேற்பை நீங்கள் ட்ரைலரோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்கலாம். அவ்வளோ பேர் பாராட்டியிருப்பாங்க, கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ப்ரிவியூ ஷோவில் நாங்கள் இப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சோம். அண்ணன் தமிழ் முன்னன் சரி அண்ணன், அப்புறம் அண்ணன் வேல்முருகன், இவங்க எல்லாருமே படம் பார்ப்பேன். நீங்கள் சொன்ன டயலாக்கு சத்யா சொல்லும் போது திரும்பி நின்று என்ன தலைவரை பார்க்கணும், அவ்வளோ விசில். இல்லை எனக்கே ஏதோ இப்போ ஸோ அது இவ என்ன ஃபீல் பண்ணல அதை, ஆனால் நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதை அங்கே உட்காந்துருக்கு அப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் இன்னும் பார்க்கல அந்த மாதிரி. கொஞ்சம் நம்மளுக்கு அதை சார்ந்து இருக்கிற ஆட்களோட உட்காந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பூரிப்பாக இருக்கும். அந்த பாக்கியம் இன்னும் எனக்கு கிடைக்கல, சீக்கிரமாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இது ஆக்டராக எனக்கு இந்த என்னோட ஆக்டிங் ஸ்கில்லுக்கான அந்த பசிக்கு தீனி போட்டதை தாண்டி இது உண்மையாகவே நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த வலிகளை அனுபவித்த, இந்த வலிகளை பற்றி உண்மையாகவே தெரிஞ்சுக்கிட்டேன், இதை சார்ந்து இருக்கிற ஆட்கள் என்னை பாராட்டும் போது ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்டராக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடுவோம், அந்த நம்ம என்ன சீன் சொல்கிறாங்களோ அந்த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் எங்களில் நாங்கள் இப்படி தான் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அந்த சமயத்தில், அந்த போர் சமயத்தில் அங்கே இருந்த ஆட்கள் சில பேர், அவங்களாம் வந்து என்னை பார்க்கும்போதே இப்படி பார்த்தாங்க. நம்மளுக்கு தெரியும்ல, அவங்க வந்துட்டு ஒரு போராளியாக அவங்க ஊரில் அவங்களுக்கு நிகழ்ந்த அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்தாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச இதில் அவார்டுன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முதல் படத்தில் இப்படி ஒரு அங்கீகாரம், தியேட்டரில் அந்த விசில் அடிக்கிற அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நீங்கள் சொல்கிற ஒரு டைலாக்குக்கு கிடைக்கிது. அதுவும் முதல் படம் போது எவ்வளோ பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி உண்மையாக அதுதான் எனக்கு இருக்குது. இதில் ஆக்டிங்குங்கிறது
நெக்ஸ்ட் தான். சம்பளம் வேண்டாமா? சம்பளம் நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் தான். ஆக்சுவலாக இதை ரிலேட் பண்ணிக்கிறாங்கல்ல, இதை பார்க்குற ஆட்கள், இதை உண்மையாக அனுபவிச்ச ஆட்கள் இதை ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்களாவே என்னை பார்க்கும்போது அதை விட வேற என்ன வேணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சார் ஆக்சுவலாக அந்த டைலாக் எழுதும்போது நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? அண்டு வைரமுத்து சார் அப்போ கூட இருந்தாரா, இல்லை அவருடைய வரிகளா, இல்லை எப்படி சார்? இல்லை அது வந்து பாடல் வழிகள் மட்டும்தான் ஐயா. ஓகே. வசனம் எழுதுனது எல்லாமே எழுதுனது நான் தான், முழுமையாக எழுதுனது நான் தான். இப்போ அதில் வந்து ஐயாவுக்கு ஒரு 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 பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் எப்போதுமே வந்து அதை வரிகளில் போட்டு தீக்கிட்டு வீண் படைப்பேன். ஏன்னா அவரோட மிகப்பெரிய ரசிகன் நான். அதனால தான் அதில் இப்போ என்னோட படத்துக்கே ஐயா 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க போது அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு. அதில் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த படத்தோட வசனங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம மனசுக்குள்ளே வருதுன்னா, நம்ம பயணிக்கக்கூடிய அந்த களங்கள், நம்ம நேசித்து நிற்கக்கூடிய தலைவர், அவர் சார்ந்த சிந்தனைகள், இந்த தமிழ் தேசியம், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கனால தான் உங்களுக்கு அந்த வசன வெளிப்பாடாக வருது. முக்கியமாக ஒரு இடத்துல உயிர் மேலே பயம் வரணும்னா அந்த உயிரை காப்பாற்றுறவனை கொல்லணும் அப்படின்றது, அதெல்லாம் ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றி தானே சார் அது வரும். அதுக்காக இது வந்து இந்த படத்துக்கான லைனே இதுதான். ஓகே. இதுதான் ஒன் லைன். ஏன்னா இந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லை பகுதியில் வந்து அடிக்கடி தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தாக்குதலில் எல்லை பகுதி ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பங்கர் செட்டப்பில் வச்சு உயிரை காப்பாற்றுறாங்க. அப்போ எதிரி நாட்டு ராணுவம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ எல்லை பகுதியில் அவங்க இப்படி பாதுகாக்கிறாங்க, அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லையை தாண்டி அவங்க எல்லைக்குள்ளே வந்து நம்ம போகவே முடியாது. அதுக்கு காரணம் வந்து அங்கே அடிப்பட்டவங்கள உடனே காப்பாற்றுறாங்க. அந்த இடத்துலையே வந்து ஒரு சின்ன பங்கர் செட்டப் மாதிரி வச்சு, அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி வச்சு அங்கேயே காப்பாற்றுறாங்க. அப்போ முதல்ல இவங்களை அழிச்சிட்டு நம்ம தாண்டி உள்ளே போயிடுவோங்கிறது தான் இதோட ஒன்லைன். ஸோ அந்த ஒரு மொத்த ஸ்டோரி நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு ஒன்லைனாக அழகாக அந்த டைலாக் வரும். இப்போ எப்படி நம்ம வந்து திருக்குறளில் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம 2 அடியில் அடக்கிறோம், அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட மொத்த இதுவுமே அந்த வசனத்துக்குள்ளே இருக்கும். ரொம்ப சீரியஸாக அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? திஸ் ஆர் தட். எதுக்காகனா நம்ம ப்ரொடியூசர் கருணாஸ் அவர்களை வச்சு, நந்தா லொடுக்கு பாண்டியா இல்லை வில்லன் கொடுக்கனா? நந்தா லொடுக்கு பாண்டி. திருடா திருடி ராக்ஃபோர்ட் சந்துருவா, புதிய கீதை கணேஷா? லொடுக்கு பாண்டி. இல்ல இதுல இருந்து இந்த இல்ல எவ்வளவு படங்கள் சொன்னாலும் லொடுக்கு பாண்டி அது கண்டிப்பா தனியா தான் நிப்பாங்க. திஸ் ஆர் தட். அதான் திருடா திருடியில வந்து ராக்ஃபோர்ட் சந்துருவா, புதிய கீதையில வந்து கணேஷா. சந்துரு. இதுக்கு மேபி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிதாமகன் கருவாயனா, இயற்கை நண்டா? கருவாயன் எனக்கு. ஓகே. குத்து செந்திலா இல்ல தேவதை கண்டன் கடுப்பு சுப்பிரமணியா? தேவதை கண்டன் கடுப்பு சுப்பிரமணியம். எனக்கு தேவதை கண்டன். அவங்க காப்பி பண்றாங்களோ ஆன்சர்ஸ்? நீங்க சொன்னோனே அதே சொல்லிடுறாங்க அவங்க. இல்ல ஆக்சுவலா ரொம்ப ஃபெமிலியரா நாங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள் ஒண்ணு இருக்குல்ல, திஸ் ஆர் தட்னு வரும்போது அதை விட இதெல்லாம் என்ஜாய் பண்ணிருப்போம்ல, அதுதான் சொல்றோம். ஓகே, டன். பக்கா 90s கிட்ஸ். ஓகே. ஸோ அடுத்து இருக்கு. இதுல எப்படி ஆன்சர் பண்றீங்க பார்ப்போம். திருவிளையாடல் ஆரம்பம் டைகர் பிரதாப்பனா இல்ல பொல்லாதவன் ஆட்டோ குமாரா? 3 பேர் கோரஸா கூட சொல்றோம். ரொம்ப லைக் பண்ண ஒரு கேரக்டர். யாரடி நீ மோகினி கணேஷா இல்ல சிலம்பாட்டம் வில்லேஜரா? கணேஷ். ஆமா, இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது வந்து சிங்கிள் டேக் அண்ணா பண்ணது. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோன் பூத்துல நின்று அண்ணா பேசியிருப்பார்ல, ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட். அது ஏர்லி மார்னிங் வந்து பெசன்னர் பீச் பக்கத்துல எடுத்த ஷாட். அது செட்டு போட்டு அந்த இது மாதிரி செட்டு போட்டு அர்ஜென்ட்டாக வர சொல்லி அண்ணா ஏதோ 2-3 டென்ஷனில் எடுத்திருக்காரு அவர். என்ன நினச்சாரோ தெரிலன்னு தம்பி. நான் உள்ளே போனேன். ஏர்லி மார்னிங் 4 o'clock ஷூட் வச்சுருந்தானுங்க. உள்ளே போனேன், நின்னேன். ஒரே டேக் தம்பி, நீங்கள் அதை பாரு, சிங்கிள் டேக்கு டைலாக் நான் பேச ஆரம்பிச்சிருந்து அவர் ஐயோன்னு இருப்பார் தனுஷ் பக்கத்தில். நான் ஒரே டேக் தம்பி, முடிச்சா வெளில வந்துட்டேன் தம்பி, சிங்கிள் டேக் தம்பி, அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் தம்பி அப்படின்னாரு. அதனால எனக்கு அந்த சீனே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்ல எல்லாருக்குமே அது ஃபேவரட். நான் அப்புறம் போலீஸ்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பிக்சர். சிங்கிள் டேக்குங்க, சிங்கிள் ஷாட். அது சிங்கிள் ஷாட், சிங்கிள் டேக், சூப்பராக இருக்கும். அடுத்து அம்பாசமுத்திரம் அம்பானி தண்டபாணியா இல்ல திண்டுக்கல் சாரதியா? திண்டுக்கல் சாரதி. எனக்கு ரெண்டுத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் எனக்கு சாரதி அவரோட ஆக்டிங் பிடிக்கும். எனக்கு
அதே மாதிரி அந்த சாரதி படத்தை வச்சு தான் அண்ணன் நிறைய நையாண்டி பண்ணுவார். எங்க கூட உட்காந்துருக்கும்போது நிறைய சொல்லிட்டே இருப்பாரு, ஏன்டா அந்த படத்துல நடிச்சு அது பண்ணாமே இருந்திருக்கலாம்டா, என் லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அவார்டு வாங்கும்போது கூட பேசி இருப்பாரு. தினகர் சபாபதி பேசியிருப்பாரு. நானே ஆமா, நடிச்சேன். அது அப்ப இல்ல, அவர் சும்மா உட்காந்துருக்கும் போது கூட அதை பத்தி தான் பேசுவார். ஏன்னா அவர் ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு படம் அது. ஓகே. ஆனா படம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கமர்ஷியல் எம்எஸ் பாஸ்கரும் அவங்களும் சேர்ந்து பண்ற காமெடினா இப்போ வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது அந்த மாதிரி. ஆனா நீங்க ஆன்சரே பண்ணல. இல்ல திண்டுக்கல் சார். நான் சொன்னேன் சார், திண்டுக்கல் சார். அது ஓகே டன். அயன் டில்லியா இல்ல பானா காத்தாடி குமாரா? ரெண்டுமே எனக்கு சரியா தெரியாது. அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு, அந்த ஆமா. டெஃப் கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு சீன்ல கூட அவர் தான் சொல்லி விட்டுருப்பானான்னு சொல்லி நம்மள ஒரு இது கொண்டு டீ தள்ளி விடும் போது ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருவாரு. அந்த அண்ணா கேவி ஆனந்தனோட ஃபர்ஸ்ட் படம் இல்ல அது? கரெக்ட். இல்ல செகண்ட் படம் அதுக்கு முன்னாடி இல்ல ஆமா அவர் பண்ணிருப்பாரு. சூர்யா அண்ணன் கூட சேர்ந்து அந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கருணாசன் ரொம்ப கேப்க்கு அப்புறமேல சூர்யா அண்ணன் கூட அந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஆமா, அதை பத்தி நிறைய பேசியிருக்காரு அயன் படத்தை பத்தி. ஆனா ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுவாரு. அதுவும் அந்த கேரக்டர் எனக்கு அதுல ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் தான் காட்டி கொடுத்துருப்பாருன்னு சொல்லி ரொம்ப நேரம் நம்மள ஒரு இது கொண்டு போவாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. அதுக்கு அந்த கேரக்டர் ஒத்துக்கணும்ல, அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. டில்லி அயனா? டில்லி சாரி அயன் டில்லி தான். டெல்லி நீங்க சொன்னது சேலம் உருக்காலையா எல்லாருக்குமே அயன். சோ பானா காத்தாடினுமே சூப்பரா இருக்குங்க. அந்த சூப்பரா இருக்கும் கம்பேர் பண்றப்ப. ஓகே டன். நானா எல்லாருமே வந்து பானா காத்தாடி தான் சொல்வீங்க. அதுவும் ஓகே தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா ஃபீல் பண்ற மாதிரி தானே நீங்க கேக்குறீங்க, ஏதோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாலும் கேக்குறீங்க, அதனால இது. அதனால ஓகே டன். அடுத்து இது மேபி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். என்ன சூரரை போடுறா? இல்ல அது இருக்கு, அதுக்கு அடுத்து வரும். டார்லிங் அதிசயராஜா இல்ல தில்லுக்கு துட்டு மோகனா? அதிசயராஜா. அதிசயராஜ் அந்த பேய் வேஷம் போட்டுட்டு ஆடுறது. வாருமையா வருமையா. டார்லிங் படம் அதுல நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தில்லுக்கு துட்டு அது பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒட்டல. அது எங்க கல்யாணத்துலாம் நாங்க சாம்பார் பாக்கெட்லாம் பறக்க விடுவோம், அதுவும் பயங்கரமா தான் இருக்கும். எனக்கு தில்லுக்கு துட்டா சும்மா. இப்போ நீங்க கேட்டது வந்துருச்சு. சூரரை போற்று அலப்பறையா இல்ல விருமன் பாலுவா? சூரரை போற்று பெஸ்ட். ஹூ மச் தம்பி எவ்வளவு சிரமம் ஹூ மச் அப்படின்னா அதெல்லாம் பெஸ்ட். அது வந்து அவர் வந்து அந்த படத்துல வந்து ஒரு தற்கொலையா நடிச்சிருப்பார். அப்படிதான் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. ஏன்னா அதுலயே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க, அதுல எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் மாதிரி தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ரொம்ப வெகுலியா அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அது அந்த படம் அவரோட அந்த ரொம்ப அனுபவிச்சு நடிச்சிருப்பாரு. அதாவது அவர் வந்து அரசியல்ல என்டர் ஆகி பெரிய கேப் விழுந்ததுக்கு அப்புறமா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் அது சூரரை போற்று. அதை பத்தி அதிகமா பேசுவார். திரும்ப சூர்யானந்தா அவர்கிட்ட பேசி நீங்க வாங்க இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நந்தா, திரும்ப அயன், திரும்ப சூரரை போட்டு எல்லாம் பெரிய பெரிய கேப்புக்கு அப்புறமேல சூர்யானந்தா கூட நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமேல தான் இப்போ நம்ம அண்ணா விருமன் அந்த படத்தில் வந்து கார்த்தியானுக்கு. ஸோ ஃபேமிலியாவே அவங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வாடிவாசல்ல கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அந்த வாடிவாசல் டெஸ்ட் ஷூட்டு கூட அண்ணன் தான் மாடலாம் கொண்டு போனாரு. ஆமா, கருணா இல்ல, அது வந்து மாடு வந்து சிவகங்கையில கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணன் கிட்ட ஜல்லிக்கட்டு காலம் 2 இடமும் இருக்கு. அண்ட் அந்த படம் ஃபுல்லாவே சூர்யா அவர்கள் தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனா கருணாஸ் அவர்கள் ஒரு இடத்துல வந்து காசு தானே உங்களுக்கு பிரச்சனை, எம்பூட்டு சொல்லுங்க உடச்சு கொடுப்பாரு. அப்போ மாமா இவ்வளவு எல்லாம் மாமா நீ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே கண்ணுல தண்ணி அந்த மாதிரி நல்லா பண்ணிருப்பாரு. எத்தனை அந்த கிளைமேக்ஸ்லயும் அந்த பாட்டிங்கெல்லாம் அவர் தான் கூட்டிட்டு வர கை பிடிச்சு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ அடுத்து போயிடலாமா? இதுமே கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். ஆதார் பச்சைமுத்துவா இல்ல போகும் இடம் வெகும் தூரம் இல்லை நளினமூர்த்தியா? எனக்கு நளினமூர்த்தி. போகும் எனக்கு தெரியாது. நளினமூர்த்தி. ஆமா, ஏன்னா அந்த ஷூட்டிங் அப்ப நான் இருந்தேன் அங்க. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன். அண்ணா அது எப்படி பண்றாங்கன்னு பாக்கிறதுக்காக போயிருந்தேன். இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாரு கருணாசன். இப்போ அதுக்கான அவார்டு தானே கிடைச்சது. அதுக்காக தான் அவார்டு கிடைச்சது. அதெல்லாம் பெஸ்ட். நான் இன்னொரு படம் நீங்க கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன் ஆக்சுவலா. கட்டா குஸ்தின்னு ஒரு படம். இல்ல வருது. நீங்க காம்படிஷன் ரொம்ப ஈஸியா வைக்கிறீங்கப்பா. ஓகே. இல்ல ஆதார் பச்சைமுத்துமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அதுலயுமே இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்த விட்டுறோம். ரெண்டுத்துலயுமே அவரோட கேரக்டர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. நல்லா ஃபீல் பண்ணி அடியெல்லாம் வாங்கி பயங்கரமா நடிச்சிருப்பாரு. இதுல பெருசாலாம் அடி வாங்கி இருக்க மாட்டாரு.
ஆனால் நளினமூர்த்தி அந்த நளினம் அவருடைய இந்த கேரக்டரைசேஷன் அவர் வந்து எப்படி ஒரு டேரக்டர் வெளில கொண்டு வராருன்னு இருக்குல்ல, அங்கே தான் வின் பண்ணுறாங்க. அதுதான் மேட்ரு. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் கூட இருக்கும். இந்த உலகத்திலே சிறந்த பேச்சாளர் யாருன்னா வாயே இல்லாத காசு தான் அப்படின்ட்டு. பயங்கரமாக ட்ரைலரில் கூட தான் யூஸ் பண்ணி ட்ரைலரில். ஆமாம், ஓகே டன். ஸோ அடுத்து நீங்கள் கேட்டது வந்துருச்சுன்னா, கட்டா குஸ்தி ரத்னமா இல்லை கொம்பன் முனியாண்டியா? ரத்னம். ஏன்னா அந்த படத்தில் அவர் பண்ண டைமிங் காமெடி அது என்ன, அந்த படத்துலனா அவரே தன்னைத்தானே ஓட்டிகிட்டு இருப்பார் ஒரு சீனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏறும்போது, இந்த காரில் ஏறும்போது இதெல்லாம் எங்கே வாங்கினது, எல்லாம் சின்னமாட்டா வாங்கி சாப்பிட்டதான்னு சொல்லி ஒரு டைலாக் வாண்டடாக அவங்களே பேசி இது பண்ணுவாங்க. அது வந்து அவரோட பொலிட்டிக்கல் லைஃபுக்கு தெரிஞ்சும் அவர் வந்து அந்த டைலாக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணி தியேட்டர்லாம் செம்ம விசில் அந்த டைலாக். நீ பார்த்தீங்கன்னு தெரியல, கரெக்டாக வண்டியில் ஏறும்போது லைட்டாக பின்னாடி அந்த டைலாக் பேசுவாங்க, இல்லை பின்னாடி போவோம். ஆனால் அந்த டைலாக் எல்லாருமே கேட்டு பயங்கர சிரிச்சாங்க. ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி சேமான ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ரிசார்ட் தட்டில் ஏன் சல்லியர்கள் இல்லைன்னு கேட்டாங்க. ஸோ நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேதகுவா இல்லை சல்லியர்களா? யாருக்கு? எல்லாருக்கும் தான். மேதகு இல்லை, எல்லாருக்கும் தான், 3 பேருக்கும் தாங்க. போத் ஏதாவது ஒன்று. அதுதான் ரிசார்ட் தட். மேதகுங்கிற ஒரு படைப்பு வந்தனால தான் இந்த சல்லியர்கள் வந்துச்சு. எப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்? ஆமாம், இதுக்கு நான் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ரைட்டர் அண்ட் டைரக்டர் நான் அதை சொல்ல நான் ரெண்டுமே டிக் பண்றேன். அவங்களும் இப்ப ரெண்டுன்றவாங்க. இல்ல ஏதாவது அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா? கரெக்ட். நானும் நடிச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து அது வந்து என்னுடைய கனவு நினைவான படம். அதெல்லாம் தாண்டி வந்து என்னுடைய தலைவரோட வாழ்க்கை வரலாறு நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்னைக்கு நான் போய் எங்கே நின்னாலும் எனக்கு என்னுடைய அடையாளம் வந்து மேதகு. காஸ்டிங் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ மேதகு பண்ணிட்டீங்க, அது கிடைச்ச வரவேற்பு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியும். மேபி எனக்கு தெரியல, மேதகுக்கு அப்புறம் தான் சல்லியர்கள் நடந்ததா? சல்லியர்கள் அதுக்கப்புறம் தான் சல்லியர்கள் நடந்தது. ஒரு முதல் படம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சி, ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி கிடச்சி, அடுத்து ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் இந்த ஃபேமிலி மேன் சீரீஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சமந்தா அவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஃபேர் நமக்கு தெரியும். பட் அவங்கள வந்து டாட்ஸ் டோனில் தான் காட்டியிருப்பாங்க, ஸோ கேரக்டருக்காக. ஸோ அந்த மாதிரி காஸ்டிங்கில் நம்ம ஓகே ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோயின் அவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணால் ஓப்பனிங் வைஸாக அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும், இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும். எனிவேஸ் கண்டென்ட் இஸ் த கிங். பட் நம்ம காஸ்டிங் வைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லாமல் நமக்கு அந்த கதைக்கு தேவையானவங்க எப்படி இருப்பாங்க, இது நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய சைடில் இருந்து, ஆர்டிஸ்ட் சைடில் இருந்து. பிளாக் டோன்னா அது வந்து ஒரு கலர் தான், பட் ஆனால் வந்து ஒரு ஃபேராக இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்கள பிளாக் ஆக்கி அதுக்கப்புறம் நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட், அந்த டிசிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதான் என்னோட ஸ்டோரி. நான் எழுதும் போதே இவங்களுக்குன்னு யோசிச்சு எழுத மாட்டேன். இதில் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தான் கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க ஆர்டிஸ்ட் தான் கூட்டிகிட்டு வரணும்னு நம்ம வந்து என்றைக்குமே ஸ்டோரி எழுதுறது கிடையாது, இனிமேல் எழுத போகிறதும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டோரி எழுதி முடிச்சுட்டு இப்போ இதுக்கான கேஸ்டிங் போகும்போது ஃபஸ்ட் நம்ம மைண்டில் இருக்கிறது பட்ஜெட். அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது என்ன விஷயங்கள்ன்றது யோசிப்போம். இதை தாண்டி இந்த ஸ்டோரிக்கு நியூ ஃபேஸஸ் தான் செட் ஆகும்னு நம்ம ஸ்டோரி எழுதி முடிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஃபேஸை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டினா கூட அது அவங்களுக்கான கதையாக மாறி போயிடும். இப்போ இந்த கதை சொல்ல வந்த உண்மை அங்கே தவிடுபடி ஆகிடும். ஸோ அப்போது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நியூ ஃபேஸஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு டஃப்பான டாஸ்க் இல்லை. அதுலேயே வந்து இவங்க சொல்ல போனால் நியூ ஃபேஸ் கிடையாது. அண்ணன் வந்து ஃபேஸ் மாற்றிருக்கோம், நியூ ஃபேஸ் இல்லை, இவர் ஃபேஸை நியூவாக மாற்றிருக்கோம். இவளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவுக்குமே என்ன அப்படின்னா முன்னாடியே ஆக்டிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்படி இதுதான் ஆக்டிங்னு தெரிஞ்சிருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் பேஸாக வந்து இப்போ ஆக்டிங் எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரிக்கு என்னென்னு தான் நான் பார்ப்பேன். ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சு ஒரு ஸ்டோரியை காப்பாற்றி கொண்டு போகணுன்னு அந்த படங்கள் எல்லாமே இன்றைக்கி காலி. எத்தனையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஃபேஸ் வேல்யூ வச்சு இன்றைக்கி இந்த படத்தை ஓட்டிடலான்னு எடுக்கப்பட்ட தமிழ் சினிமாக்கள், எத்தனை கோடியில் எடுக்கப்பட்ட தமிழ் சினிமாக்கள் இன்றைக்கி எங்கே போச்சு? கிட்டத்தட்ட ஒரு 300-350 கோடிக்கு எடுத்த படம் எல்லாம் காலி, ரிட்டர்ன்ஸே வரலன்றாங்க. ஒரு 110 கோடி மொத்தமாக சேலாக என்ன பெரிய விஷயங்கிறாங்க. அப்போது நீங்கள் அங்கே அடிபட்டுச்சு இல்லைங்க ஃபேஸ் வேல்யூ. இப்போ எவ்வளோ பெரிய ஃபேஸ் வேல்யூ, எத்தனை வருஷமாக பெரிய பெரிய ஸ்டாராக இருந்தவங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் 500 கோடி 600 கோடின்னு படம் எடுத்து ரிட்டர்ன்ஸே வராமல் இன்றைக்கி எத்தனையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் திரும்ப ஊரை விட்டே ஓடி போய்ட்ட நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ? நம்மளோட இலக்கியங்கள் எதுவுமே, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கண்ணகியை பார்த்துருக்கீங்களா? கண்ணகி ஃபேஸ்க்கு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வரைஞ்சி வச்சுருக்காங்களா? இப்போ திருவள்ளுவருக்கு நம்ம தான் ஒரு ஃபேஸ் கொடுத்தோம்,
ஆனால் திருவள்ளுவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உண்மையாக கலர் கூட ரீசெண்டாக கொடுத்தாங்க. அதான் சொல்கிறேன், அந்த காவி கலர் கொடுத்துருப்போம், ஐயோக்கிய பயில அதை விட்டுருங்க. இப்போ என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ அது அந்த இலக்கியங்கள்லாம் எதன் அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி நிற்கிது? இப்போ 8 தொகை நூல்கள்லாம் எதன் அடிப்படையில் இன்ன வரைக்கும் தாங்கி நிற்கிது? நான் சொல்ல ஒரு விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுலேருந்து கதாபாத்திரத்தினுடைய முகத்தை தாங்கி நிற்குதா, இல்லை அந்த கதாபாத்திரங்கள் சொன்ன செய்திகளை தாங்கி அந்த இலக்கிய நூல்கள் நிற்குதா? செய்திகள். அவ்வளோதான். நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடக்கும். இதுக்கப்புறமும் அந்த தாக்கம் அப்படி தான் போகும். இந்த சினிமா ஊடகமாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி. நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் இன்னும் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கதை களம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அதை தாண்டி நம்ம அதுக்கான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணால் போதும். ஒரு ஃபேஸ் வேலிக்காக ஒரு நல்ல கதையை கொண்டு போய் கெடுக்கிறதுக்கு நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஓகே, நைஸ். ஆனால் நான் மகாநாள் படம் பார்க்கும்போது நமக்கே அதான் நீங்கள் சொன்னது தான், மக்கள்லாம் மண்ணை வாரி அடிச்சுட்டு போனாங்க என்ன அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் தான். ஸோ பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அது ஹீரோவாக இருக்கலாம், வில்லனாக இருக்கலாம், சப்போர்ட்டிங் எனி கேரக்டர் அது மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த மாதிரியான படங்கள் வரும்போது அந்த நடிகருக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வரும். ஆனால் உங்களுக்கு ஏன் அடுத்தடுத்து படங்கள் வரல? இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கேப் எடுத்துக்கிங்களா? நல்ல படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணி தான் பண்ணுறேன். படங்கள் ஒரு நடிகனாக ஒரு படம் பண்ணாலும் அது தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்படி எனக்கு அமைஞ்ச படம் தான் சல்லியர்கள். இப்போ கேடி பில்லா இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்டான படம் எல்லாமே அது கொண்டாடின படம் தான். கேடி பில்லா கிளாடிதாங்கெல்லாம் அதில் ஃபுல்லும் ஹியூமர் பண்ணியிருப்போம். அதுவுமே மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என்னோட கேரக்டரைசேஷன். அதுபோல் அட்டகத்தியாக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், இது போல் படங்கள்லாம் சுசீந்திரன் சார், பாண்டியராஜ் சார் கூட ட்ராவல் பண்ணி. ஆமாம், அதுபோல் படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இன்னும் பல படங்கள் பண்ணியிருக்கோம். அது லீடாக பண்ணவங்க ப்ரொடக்ஷன் சின்னதாக இருக்கும், அதனால் வெளில தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சில படங்கள் நமக்கு அமையும். ஸோ அது போல் அமைஞ்சது தான் சல்லியர்கள். ஹாலிவுட் படம் பார்த்துருந்தேன், நீங்கள் பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ எப்போ ஒரு இராணுவத்தை அங்கீகரிப்பாங்கன்னா அதில் ஒரு மருத்துவ பிரிவு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வார்ஃபீல்ட் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதில் எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலராக யாரும் அந்த மெடிக்கல் லைன் பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக ஆக்ஸா ரிச் அப்படின்ட்டு ஒரு நிறைய படம் இருக்கடா தம்பி. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸா ரிச் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது முழுக்க நீங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு துப்பாக்கி பயிற்சிலாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இராணுவத்தில் இருக்க முடியும் அப்படின்னு இல்லாமல் ஒருத்தன் எவ்வளோ பேரை காப்பாற்றுறான்னு பயங்கரமாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு அது மறந்துடுச்சு, ஆக்ஸான் மட்டும் நான் இருக்குது, அடுத்து என்ன வருதுன்னு தெரியும். ஸோ அதான் சார் ஆக்ஸா ரிச் படம் அந்த மாதிரியான ஒரு களம் தான். ஸோ இது சல்லியர்கள் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட ரெஃபரன்சஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதுலேருந்து ஏதாவது? இல்லை, இது முற்றிலுமாக இது மாறுபட்டது. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவுமே கொண்டுட்டு வர முடியாது நம்ம இந்த இடத்துல. ஏன்னா இப்போ இந்த நிலப்பகுதியில் பயன்படுத்தக்கூடிய அந்த போர் யுக்தி, அந்த போர்க்களம், இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள், இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏபிசி ப்ரொசீஜர் உள்ளே வந்ததுக்கப்புறமேலாம் இந்த ஏர் பேசேஜ் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் மட்டும் தான் இதாக இருக்குமே தவிர அந்த சூழலே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ ரெஃபரன்ஸ்லாம் அதில் எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இருக்காது. இது ரொம்ப புதுசாக இருக்கும். இப்படி நீங்கள் அந்த வார் மூவிஸ், அந்த வார் பேஸ்ட் மெடிசன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக எல்லா விஷயமும் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பயங்கர ப்ராப்பராக இது எல்லாமே இருக்கும். கையில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கிட்டு ஓடுவாங்க களத்துக்கு. நம்ம கையில் என்ன இருக்கோ இதை வச்சு காப்பாற்றுவோம். நமக்கு இவ்வளோதான் நீ கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு காப்பாற்றுவோம். இன்றைக்கி நமக்கு என்ன சாப்பாடு இருக்குது, ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி இருக்கா, குடிச்சிட்டு நம்ம பேசாமல் நிற்போம். யாராவது அடிபட்டு வந்தால் காப்பாற்றுவோம். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பேக் சோர்சிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இங்கே பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் அந்த பங்கர் தான் ரொம்ப பிரதானமான காட்சிகளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அதுதான் ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும் படம். அந்த ஒரு சின்ன 20-30 இடத்துக்குள்ளே தான் கேமராவை போட்டு திருப்பி ஸ்டோரியை ஃபுல்லாக அங்கே தான் வச்சு சொல்லியிருப்போம். அதை தாண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லவ் போர்ஷன், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், இவங்களோட ஃப்ளாஷ்பேக், ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிச்சோம். வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5-10 படம் ரிலீஸ் ஆகுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 படங்கள் தமிழில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. அதில் எத்தனையோ 500-1000 கோடி செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படங்களும் இருக்குது. ஆனால் ஒரு சில படங்கள்
சலியர்கள் மாதிரியான படங்கள் மட்டும்தான் மக்களை வந்து மக்களோட உணர்வுகளோட வந்து கனெக்ட் ஆகக்கூடிய படங்களாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, நன்றி தம்பி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.